யுனிவர்ஸ் நேயர்களுக்கு எனது அன்பான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் தோழர்களே. புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்களுடைய சாதனைகளையும் மக்கள் மனதில் அவர் மறைந்து இத்தனை ஆண்டுகள் ஆனால பிறகு இன்னும் நீக்கமற நிறைந்திருக்கக்கூடிய செய்திகளைத்தான் நான் பதிவு செய்து வந்து கொண்டிருக்கிறேன். அந்த வகையில் தமிழ்நாட்டின் மண்ணில் உழைத்த அத்தனை தலைவர்களுடைய யுனிக்கான செய்திகளையும் நாங்கள் வரலாற்று காவியமாக வரலாற்றில் இருக்கக்கூடிய ஒரு முக்கிய சம்பவங்களை எல்லாம் யுனிவர்ஸில் உங்களுக்கு தொடர்ச்சியாக அந்த செய்தியாக கொடுப்பது எனது கடமை என்கின்ற முறையில் எம்ஜிஆர் அவர்களுடைய சீரியஸ் அடிப்படையில் முக்கியமான ஒரு செய்தியை நான் சொல்ல போகிறேன். எப்பயும் சொல்கிறது தான் இப்பயும் சொல்லுகிறேன் தோழர்களே, நீங்கள் யுனிவர்ஸ் சேனலை தாண்டி இப்படிப்பட்ட ஒரு செய்தியை நீங்கள் ஆதாரப்பூர்வமாக பார்க்க முடியாது என்பதையும் பதிவு செய்கிறேன். இன்றைய சேனலிலும் இன்றைய இருக்கக்கூடிய காணொலியிலும் நான் ஆதாரத்தோடு ஒரு செய்தியை பதிவிடுகிறேன். சரி, இப்போ இதில் யார் எம்ஜிஆர் வில்லனா கதாநாயகனா? எம்ஜிஆர் உண்மையிலேயே திரைத்துறையில் கதாநாயகனாக இருந்து ஜோபித்தாரா, இல்லை அவர் டூப்ளிகேட்டாக இருந்தாரா என்பதற்கான சம்பவத்தை தான் இந்த இடத்தில் நான் சொல்லப் போகிறேன். சினிமாக்களில் நடிக்கும்போது கதாநாயகனுக்கு ஒரு முக்கியமான ரிஸ்க் காட்சி வந்துச்சு அப்படின்னா ஒரு டூப்பு போடுவாங்க. அந்த டூப்பு என்ன செய்வாங்கன்னா, அவங்க தான் பல்ட்டி அடிப்பாங்க, உயரமான இடத்துல இருந்து ஏறுவாங்க, அங்கேருந்து குதிப்பாங்க, சிலம்பு சண்டைகளில் போடுவாங்க, நாய் இருக்கக்கூடிய அந்த விலங்குகள் இருக்கு இல்லையா, புலி சிங்கங்கள் கூட சண்டை போடுறது மாதிரி, இது எல்லாமே ஒரு டூப்பு போடுவாங்க. அது போக பாடல் காட்சிகளில் லாங் ஷாட்டுகளில் முக்கியமான நடிகர் நடிகைகளோட கால் ஷீட் கிடைக்கலன்னு வச்சுக்கோங்களேன், அதெல்லாம் லாங் ஷாட்டில் வச்சுருவாங்க. மிக முக்கியமான சில திரைப்படங்களிலெல்லாம் நீங்கள் பார்க்கக்கூடிய கதாநாயகன் கதாநாயகி ஒரிஜினலே இருக்காது. பாட்டு காட்சிகள்லாம் க்ளோஸ்அப்பில் என்றைக்கோ இருந்த ஒரு காட்சியை எடுத்து அந்த இதை மட்டும் க்ளோஸ்அப்பில் வச்சுட்டு மீதி பார்க்குற அத்தனையும் டம்மி தான் இருக்கும். பாடல் காட்சிகளுக்கு மேக்சிமம் கதாநாயகிகளுக்கோ தேவைப்பட்டால் கதாநாயகனுடைய கால் சீட்டே கூட அதில் இருக்காது. நாம் பார்ப்பது எல்லாமே பிம்பங்கள், மாயமானவை. அப்படிப்பட்டது தான் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் சினிமாவில் ஜோபித்தது. அப்படித்தான் இருக்குச்சுன்னா அவர் திரையில் மட்டுமல்ல, அவர் தரையில் என்ன சாதித்தார் அதில் இருக்க சொல்கிறேன். சில சம்பவங்கள் நடந்தது. இது உங்களுக்கும் நடந்திருக்கும், எனக்கும் நடக்கும், சுற்றி இருக்கக்கூடிய அத்தனை தோழர்களுக்கும் எதிர்பாராத ஒரு சம்பவம் நடக்கும். நான் இதே யூனிவர்ஸில் ஒரு செய்தியை நான் பதிவிட்டு இருக்கிறேன். ஒரு தாய் தன்னுடைய குழந்தைக்காக சிறையில் இருந்து எவ்வளோ பெரிய ரிஸ்க் எடுத்தாப்புலன்னு சொல்லி யூனிவர்ஸ் சேனலில் நான் பதிவெடுத்திருக்கிறேன். அந்த தாய் 20 அடி சுவர், ஆழ மரம், உயரம் கண்ணாடி சுவர், கீழே சாக்கடை, அதாவது காம்பவுண்டை தாண்டி 200 பேர் துப்பாக்கி வச்சுருக்கக்கூடிய பாதுகாப்பில் இருந்தெல்லாம் தாண்டி திருப்பி சிறைவாசலில் இருந்ததை யாராவது பார்க்காத தோழர்கள் இருந்தால் நீங்கள் என்னுடைய யூனிவர்ஸ் சேனலில் ஒரு 8வது 9வது காணொலியாக அது இருக்கும், நீங்கள் பார்த்துருக்கலாம். அதே மாதிரி தான் உங்களுக்கு ஒரு ரிஸ்க். நம்மளை ஒரு பாம்பு துரத்துச்சுன்னா, ஒரு நாய் கடிக்க விரட்டுச்சுன்னா நம்ம எப்படியெல்லாம் நம்ம மனநிலையும் அனிச்சை செயலாக இந்த உடல் பரபரப்பாகும், அப்படி இருக்கு இல்லையா? அந்த மாதிரி ரிஸ்க்கு புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்களுக்கு வந்தது. அதை அவர் எப்படி செஞ்சாருங்கிறத பார்க்கணும். அவர் சினிமாவில் பயங்கர சாதுரியமாகவும் மிக நுணுக்கமான சண்டைகள் போட்டு வில்லனை ஜெயிக்கக்கூடிய காட்சிகளை நம்ம பார்த்துருக்கோம். சரி, ரைட்டு, ரொம்ப பீடிகையாக நீடுதே அப்படிங்கிறது நினைக்கிறேன். நான் ஒரு 3 சம்பவம் இந்த இடத்துல சொல்ல போகிறேன். அந்த 3 சம்பவங்களில் எம்ஜி ராமச்சந்திரன் என்கின்ற மக்கள் தலைவர், மகத்தான ஒரு மனிதர், அதை எப்படி தன்னுடைய அர்ப்பணிப்பை செய்தார். ரைட்டு, 1973 முடிஞ்சு கட்சியை விட்டு நீக்கின பிறகு 74 ஒரு தேர்தல் நடக்கும். அது கோவை மண்டலத்தில் நடக்கும். கோவை மேற்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய பார்லிமெண்ட் தேர்தலில் ஒரு கூட்டம் நடக்கும். அந்த கூட்டத்துக்கு எம்ஜிஆர் போகிறார். நீங்கள் கட்சியை விட்டு நீக்கின நேரம், அதாவது 100 கணக்கில் 1000 கணக்கில்னு சொல்கிறதெல்லாம் ஒரு சாதாரண விஷயமா இருக்கும். லட்சக்கணக்கான மக்கள் திரண்டு இருக்கக்கூடிய ஒரு கூட்டங்கள் அது. தேர்தல் பிரச்சாரத்துக்கு போகிறார். தனிக்கட்சி துவங்கின பிறகு அப்போ எப்படி இருக்குன்னு நீங்கள் யோசித்து பார்த்துக்கோங்க. இன்றைக்கி இருக்கக்கூடிய சாலை வசதியோ இன்றைக்கு இருக்கக்கூடிய பாதுகாப்பு வசதியோ இல்லாத ஒரு நேரம். அந்த நேரத்தில் அவர் உள்ளே போன உடனே மக்கள் திரள் மேடையை ஆக்கிரமிக்காங்க. எனக்கு தெரியும், நான் சில நேரங்களில் அதை நான் உங்களுக்கு நம்ம யூனிவர்ஸ் சேனலில் நான் பதிவிடுறேன். எம்ஜிஆருக்கு எப்படி இருக்குன்னா, மேடை எப்படி அமைப்பாங்கன்னு கேட்டால், அந்த கீழே ரோடு இருக்கு இல்லையா, ரோட்டில் இருந்து மேடை இங்கே இருக்குது அப்படின்னு கேட்டால், இது ரோடு இருக்குது அப்படின்னா இந்த கார் அப்படியே போய் நேரடியாக மேடையில் போய் நிற்கிற மாதிரி செய்வாங்க.
இது எதுக்குன்னா பவுசுக்கு கிடையாது, பாதுகாப்புக்கும் எம்ஜிஆர் அதை விரும்ப மாட்டார். ஆனால் மேடைக்கு போய் அவர் போய் சேர முடியாத சூழல் இருக்கக்கூடிய நேரங்கள்லாம் அமைஞ்சிருக்கு. அதனால் ரேம்ப் வச்சு அதை என்ன செய்வாங்கன்னா கார் நேரடியாக மேடைக்கே போகிற மாதிரி அவ்வளோ பெரிய ப்ரொடெக்ஷனில் தான் போவாங்க. அப்படி மக்களின் மகத்தான ஆதரவினை பெற்ற ஒரு தலைவருக்கு நடந்த இது என்னாச்சுன்னா, ஒரு தொண்டன் எனக்கும் இதோ உங்களிடம் பேசிக்கொண்டிருக்கக்கூடிய என்னுடைய திருமணத்தையும் இன்றும் தமிழ்நாட்டில் மிக முக்கியமான ஒரு தலைவர் தான் என்னுடைய திருமணத்தையும் நடத்தி வைத்தார். அது எவ்வளோ ரிஸ்க்கு அப்படிங்கிறதெல்லாம் அரசியலில் இருக்கக்கூடியவர்களுக்கு தெரியும். அதெல்லாம் நாங்கள் அனுபவிச்சிருக்கிறோம். ஆனால் நான் ஒரு தலைவர் மூலமாக திருமணம் செய்வதற்காக படக்கூடிய கஷ்டம் இருக்கு இல்லையா, அது எவ்வளவு பெரிய கஷ்டங்கிறதுக்கும் அந்த தலைவர்கள் ஒரு தொண்டருக்காக எடுக்கக்கூடிய ரிஸ்க் இருக்கு இல்லையா, அது எவ்வளவு பெரியவருக்கும் அரசியலில் இருப்பவங்களுக்கு தெரியும். அதெல்லாம் பர்சனல் இதுக்குள்ளெல்லாம் சொல்லக்கூடாதுன்னு நினைக்கிறேன், நாகரிகங்கிறது. அது தேவைப்பட்டால் இன்னொரு இதில் நான் வந்து அது சொல்லுவேன் நான். சரி, இப்போ ஒரு தொண்டர் ஒரு குழந்தையை வச்சுக்கிட்டு தன்னோட குழந்தைக்கு வந்து பேர் வைக்கிறதுக்கு அவர் கேட்டு வரார். கூட்டத்துக்குள்ளே எப்படி வரார், தோளில் ஒரு குழந்தைய கையில் வச்சுக்கிட்டு கூட்டத்தில் அலையில் அப்படியே நெருக்கி உள்ளே வந்துக்கிட்டு இருக்கிறார். முடியலை, ஓரளவுக்கு நெருங்கி உள்ளே வந்துட்டார். அதுக்கு மேலே அவரால் உள்ளே போக முடியலை. ஆனால் எம்ஜிஆர் வந்து பிரச்சாரம் பண்ணிக்கிட்டே சுற்றி இருக்கிறதெல்லாம் பார்க்குறாங்க இல்லையா, மேடைகளில் நின்று உங்களுக்கு ஏதாவது பழக்கங்கள் இருந்தால் உங்களுக்கு தெரியும். சின்ன சின்ன வித்தியாசங்கள்லாம் பார்க்க முடியும். நாங்கள் பல மேடைகளை பார்த்துருக்கிறதுனால நான் சொல்கிறேன். நமக்கு அறியாமல் ஒரு சிறிய வண்டு ஒன்று கிராஸ் பண்ணால் கூட நம்மளை வந்து நம்ம கவனத்துக்கு வரும். அது மாதிரி எம்ஜிஆர் வந்து லட்சக்கணக்கான மக்கள் திரண்டிருக்கக்கூடிய இடத்துல ஏதோ ஒரு மிஸ்டேக் நடக்க போகிறது அவருடைய உள்ளுணர்வு சொல்லுது. ஒருத்தர் வந்து ஏதோ முட்டிக்கிட்டு இருக்கு, முடியலை, ஒரு குழந்தை ஒரு பாதுகாப்பு இல்லாமல் ஒரு சூழலில் இருக்குங்கிறது அவருக்கு உண்டா தோடிக்கிட்டு இருக்கு. பேசிக்கிட்டு இருக்கிறார், பிரச்சாரத்தில் ஓட்டு கேட்டுக்கிட்டு இருக்கிறார். இப்போ இவர் தலைவரே நெருங்கி உள்ளே போகும்போது ஒரு கட்டத்தில் பஸ்டாக என்ன பண்ணிட்டார்னா, தான் தோளில் இருக்கக்கூடிய குழந்தைய உச்சகச்சம் ஒரு சவுண்டை கொடுத்து, சீர்காழி கோவிந்தராஜன் மாதிரி ஒரு சவுண்டை கொடுத்து, தலைவரேன்னு ஒரு பெரிய ஒரு உச்சாயத்தில் கத்தி தோளில் இருக்கக்கூடிய குழந்தையை தூக்கி மேடையை நோக்கி எரிஞ்சிட்டாப்புல. நீங்கள் இதை புராணங்களிலும் இலக்கியங்களிலும் இறைவனுக்கு படைப்பதற்காகன்னு சொல்லி ரிஸ்கான சில காவியங்களில் நீங்கள் படிச்சிருப்பீங்க. ஆனால் ஒரு நொடி பொழுதில் கண் இமைக்கிற நேரத்தில் அந்த குழந்தையை மேடையிலிருந்து தாவி போய் அந்த குழந்தையை பிடிச்சி அப்படியே கொண்டு வந்து நிற்காது. நீங்கள் சினிமாவில் இருக்கக்கூடிய காட்சி மாதிரியே. சரி, இதுக்கு என்ன சாட்சி கொண்டு வந்துட்டார் சொல்கிறேன். இப்போ நான் கொண்டு வந்து அவரை கூட்டத்திலேருந்து அந்த தகப்பனை உள்ளே கொண்டு வந்து மேடை கொண்டு வந்து அந்த குழந்தை ஆணா பெண்ணா என்கின்ற பார்த்து ஒரு பெயரை வைத்து விட்டு அவரை கூப்பிட்டு அதுக்கு உண்டான அவர் எம்ஜிஆர் தெரியும் இல்லையா, அவர் தொட்டதெல்லாம் துலங்கும். அவர் தொட்டதெல்லாம் துலங்கும்போது இந்த குழந்தை கை நிறைய அள்ளி பணத்தை கொடுக்குறாரு. கொடுத்துட்டு மிக கடுமையான வார்த்தைகளால் தகப்பனை அவர் கண்டிக்கிறார். என்ன சொல்கிறார் தெரியுமா, ஒரு குழந்தையை நீ தூக்கி எறிகிற அளவுக்கு மோசமாக போயிருக்கிறேன்னா நான் ரொம்ப வருத்தப்படுறேன். ஒரு குழந்தை இல்லாமல் நாங்கள் படுகிற பாடு உனக்கு தெரியாது. குழந்தை பற்றின அருமை புள்ள இல்லாதவங்கிட்ட நீ கேட்டு பார்த்தீங்கன்னா தெரியும். எனக்கு வாரிசு இல்லை, குழந்தை இல்லை, உன் குழந்தை என்னுடைய குழந்தை மாதிரி. நீ செய்தது மன்னிக்கவே முடியாத ஒரு செயல், இந்த காரியத்தை செய்யக்கூடாது என்று அவரை தட்டி அனுப்பிவிட்டு இந்த கருத்தை மேடையில் பதிவு செய்கிறார். ஒரு தலைவன் தகப்பனாக மாற வேண்டும். ஒரு தலைவன் தன் தொண்டனுக்கு பாதுகாப்பானவனாக மாற வேண்டும். எப்பயும் இப்போ இருக்கக்கூடிய ஆளுங்கள்லாம் தொண்டர்களை வந்து சிறைக்கு அனுப்புவாங்க. அதில் வந்து இன்றைக்கி இந்தியாவிலே வாழுகின்ற தலைவரில் வந்து வைகோ அவர்கள் தான் நீண்ட ஆண்டுகள் சிறையில் இருந்தார். அவர் மட்டும்தான் சிறைக்கு போவாரே தவிர தன்னுடைய கட்சிக்காரங்களில் அனுப்பாத ஒரு ஆள் அவர் ஒருத்தர். இதுக்கு இணை நீங்கள் வந்து அரசியல் மாறுபட்ட கருத்து 1000 பேர் இருக்கலாம். நீங்கள் அதை யோசிச்சு பாருங்கள், வரலாற்றில் பிரித்து பாருங்கள். நீங்கள் வேறு ஒரு ஆளை அவருக்கு இணையாக நீங்கள் வைக்க முடியாது. நான் அரசியல் ஆய்வுப்படி தான் சொல்கிறேன். இன்றைக்கி வாழுகிற தலைவர் இந்தியா முழுவதும் எடுத்துக்கோங்க, அப்படி ஒரு ஆள் நம்ம கூட இப்போ வாழ்ந்துக்கிட்டு தான் இருக்கிறாங்க. அன்றைக்கு எம்ஜிஆர் இருந்தார். தன் தொண்டர்களுக்கு தகப்பனாக மட்டுமில்லை பாதுகாப்பனாக இருந்தார். அவர் ஒரு குடும்பத் தலைவனாக. அவர் சொன்ன வார்த்தையை பார்த்திங்கன்னா, நான் அவருடைய தற்கொலை பண்ணக்கூடிய மனைவி இறந்த நேரத்தில் நடந்த சம்பவத்தை உங்ககிட்ட சொன்னேன் இல்லையா, அப்போது தன்னுடைய அண்ணன் அவர்கிட்ட சொன்னதும்
கடந்த காணொலியில் தன்னுடைய அண்ணனுக்கு எம்ஜிஆர் சொன்னதோ ரிப்பீட் பண்ணதோ அதெல்லாம் எவ்வளோ ஒரு குடும்ப பின்னி பிணைப்பு இருக்குன்னு பார்த்துக்கோங்க பாசம். அதே தான் இந்த ஆளுக்கு பொருந்தும். இது அந்த தனி மனிதன் குழந்தையை தூக்கி போட்டவனுக்கு மட்டுமல்ல, ஒட்டுமொத்த தமிழ்நாட்டுக்கும் அது மெசேஜாக மாறி மறுநாள் தமிழ்நாடு முழுவதும் அது தலைப்பு செய்தியாக மாறினது. அதுக்கு ஆதாரம் என்னவென்று நீங்கள் கேட்கலாம். இந்த அருக்கு தோழர்களே, பக்கம் 303 304 எம்ஜிஆர் அவர்களுடைய உதவியாளர் எழுதின நூல். அதுதான் இருப்பார் செய்தி. குழந்தையை தாவி பிடித்த எம்ஜிஆர். ஒரு நிமிஷத்தில் மட்டும் அந்த செய்தியை வாசிக்கிறேன், அதை மட்டும் பார்த்துக்கோங்க. தலைவரே என்று கத்தி தன்னுடைய குழந்தையை தோளின் மேல் இருக்கக்கூடிய குழந்தையை தூக்கி எறிந்து விட்டார். இதை ஒரு கணம் கூட்டம் அனைத்தும் மிரண்டு போய் பார்க்கின்ற நேரத்தில் புரட்சித் தலைவரோ சிறிதும் தாமதிக்காமல் மின்னல் வேதத்தில் தாவி அந்த குழந்தையை அலேக்காக பிடித்து விட்டார். இருக்கா? சரி, ஏதோ வாய் புளிச்சது மாங்காய் புளிச்சதுங்கிற மாதிரி ஒரு செய்தியை சொல்லக்கூடாதுங்கிறதுக்காகத்தான் சொல்கிறேன். ஏன்னா ஒரு கட்சியை பிடிக்கும் பிடிக்காமல் இருக்கலாம், ஒரு தலைவரை பிடிக்கும் பிடிக்காமல் இருக்கலாம். ஆனால் ஒரு தலைவன் சரித்திர காலங்களை தாண்டி, அவர் இறந்து 4 நூற்றாண்டுகளை தாண்டி மக்களால் மதிக்கப்படுகிற போது எப்படி நடக்கிறது அப்படிங்கிறத தான் இப்போ நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கிறோம். சரி, ரைட்டு. இப்போ 1977 முதல்ல சட்டமன்ற தேர்தல் சொன்னார். இது இடைத்தேர்தல். 72 மாயத்தேவர், 73 தேர்தல் மாயத்தேவர் பாண்டிச்சேரியில் ஆட்சியை பிடிச்சாச்சு. எம்ஜிஆர் பிரச்சாரம், கட்சி மட்டும் இருக்கிறார். இப்போ 77 அவர் எந்த தொகுதியில் சட்டசபையில் நிற்க போகிறார்? பேரறிஞர் அண்ணா 67 நிற்கும் போதே சட்டமன்றத்துக்கு அவர் நிற்கலை. ஏன்னா தன் கட்சி வெற்றி பெற்று ஆட்சி அமைக்கும் என்பதை பேரறிஞர் அண்ணா நம்பவில்லை. அதுதான் உண்மை. அவர் பார்லிமெண்ட்டுக்கு தான் நின்னார். கடைசியில் மேலவை உறுப்பினராகி தான் ஆட்சியை பிடித்தார். ஆனால் கலைஞர் சட்டமன்ற உறுப்பினராக இருந்ததினால் அண்ணாவின் மறைவுக்கு பிறகு முதலமைச்சராக ஆகிவிட்டார். எம்ஜிஆர் தனி கட்சி கண்ட பிறகு, பாண்டிச்சேரியில் ஆட்சியை பிடித்த பிறகு, இடைத்தேர்தலில் நாடாளுமன்ற தேர்தலில் 2 வெற்றியினை பெற்ற பிறகு முதல் முறையாக சட்டமன்றத்திற்கு தீப்பிடிக்கி நிற்கி. அப்போ எம்ஜிஆர் எந்த சட்டமன்றத்தில் நிற்பார்? கலைஞருக்கு மான பிரச்சனை, காங்கிரஸுக்கு அதை விட பெரிய பிரச்சனை. காமராஜர் நல்லா நினச்சிக்கணும், ராஜாஜி, நேரு இறந்த நேரம். அப்போ எப்படி நீங்கள் இதெல்லாம் கற்பனையோடு இந்த தேர்தலை நீங்கள் பார்க்கணும். இப்போது நடிகர் SSR அவர்கள் தான் எம்ஜிஆர் அவர்களுக்கு ஒரு பாதுகாப்பான தொகுதியை கொடுக்குறார். அந்த தொகுதி எப்படி இருக்கும்? ஏன் திண்டுக்கல்லில் மாயத்தேவர் நின்ன தேர்தலில் அதே திண்டுக்கல்லில் சட்டமன்றத்துக்கு எம்ஜிஆர் நிற்கலாம்ல, பக்கத்தில் இருக்க போடிக்கு நிற்கலாம்ல, அங்கிட்டு இருக்கக்கூடிய கம்பத்தில் நிற்கலாம்ல, ஏன் மதுரையில் நிற்கலாம்ல? எல்லாத்துக்கும் ஒரு காரணம் இருக்கிறது தோழர்களே. எம்ஜிஆர் உருவாக்கிய, எம்ஜிஆருக்கு இரட்டை இலை சின்னத்தை பெற்றுத்தந்த மாயத்தேவர் எம்ஜிஆர் அவர்கள் தேர்தலில் நிற்கிற காலகட்டங்களில் என்ன ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி கேட்டால் ஆப்போசிட் சைடு கட்சி மாறுது. அதை வரலாறு நான் தனியாக சொல்கிறேன். மாயத்தேவர் திமுகவுக்கு போகிறார். அதுக்குண்டான காரணங்களை நான் தனி இதாக சொல்கிறேன் இல்லையா? அதை நீங்கள் பார்த்துக்கோங்க, அப்போ சொல்லும்போது தெரியும். சரி, இப்போது அதே தெற்கு தொகுதிக்கு சிவகாசி பார்லிமெண்ட்டுக்கு உள்ளே இருக்கக்கூடிய தொகுதிக்குள்ளே அருப்புக்கோட்டையில் நிற்கிறார். இப்போ சிலைக்கு மாலை போடுறதுக்கு வரார். யார்? வேட்பு மனு தாக்கல் பண்ணுறதுக்கு வராது. கடைசி நாள் மதுரையில் இறங்குறார். மதுரையில் இறங்கி போகிற வழியில் தன்னை உருவாக்கிய தலைவன் பேரறிஞர் அண்ணாவோட சிலையை பார்க்குறார். பயங்கரமான உயரமான சிலை, பீடம் அமைச்சு மேலே இருக்குது. பெரிய மாலை போட்டுட்டு போய் வேட்புமனு தாக்கல் பண்ணணும்னு முடிவு பண்ணுறாங்க. ஆயிரக்கணக்கான மக்கள் கூட்டம் மாலைகளை வாங்கிட்டாங்க. நிற்கிறாரு எம்ஜிஆர். கனவிலும் நினைச்சு பார்க்க முடியாத உயரம். நீங்கள் பிடிச்சி ஏற முடியாது. கொதிக்கிற வெயில், என்ன செய்கிறதுன்னு தெரியல. இப்போ மாலையை வாங்கிட்டு வந்துட்டாங்க. ஆள் உயர மாலை, வெயிட்டான மாலை. இப்போ உடனே ஆளாளுக்கு போய் பக்கத்தில் இருக்கக்கூடிய வீடுகளுக்கு எல்லாம் போய் மரத்தில் செய்யப்பட்ட, அந்த காலங்களில் மர ஏணி, அன்றைக்கி இருக்கிற மாதிரி ஏணி வசதி எல்லாம் கிடையாது. இப்போ இருக்கிறவங்கெல்லாம் என்ன செய்வாங்கன்னா, சிலைக்கு மாலை ஓடும்போது ஒரு போட்டாவை கீழே வச்சு கும்பிட்டுருவாங்க, வச்சுருவாங்க, முடிஞ்சிடும். அப்படி இல்லைன்னா ஒரு போட்டா மாலையை கையில் தொட்டு கொடுத்தா ஒரு ஆள் மேலே போய் மாலையை போடுவாங்க, போட்டாவுக்கு மட்டும் போஸ் கொடுப்பாங்க. இதுதான் நடக்கும். சரியா? இப்போது எம்ஜிஆர் அங்கே போனார். தன்னை உருவாக்கிய தன் தலைவனுக்கு தன் கைப்பட மாலை போடணும்னு அவர் முடிவெடுக்கார். மனசுக்குள்ள சிலையையும் உயரத்தையும் பார்த்துக்கிட்டு இருக்கிறார். கதாநாயகனா டூப்ளிகேட்டா எம்ஜிஆர்? 2வது வாய்ப்பு அவருக்கு வருது.
குழந்தையை வந்து தன் பிரச்சார வேன்லேருந்து தாவி போய் பிடிச்சார் இல்லையா, நிரூபித்தார் இல்லையா, இன்றைக்கி இப்போ சிலைக்கு என்ன செஞ்சாருங்கிறதா இப்போ நான் உங்களுக்கு சொல்கிறேன். மாலையை எடுத்துகிட்டு வந்துட்டாங்க, பின்னாடி வந்து நிற்கிறாங்க. ஆளுகிட்ட தூக்கி அப்படியே கொண்டு போய் ஸ்டேஜில் ஏறுதார். ஸ்டேஜில் ஏறினா இடம் வந்து 4 இன்ச்சு தான் இருக்குது. சிலை நிற்கக்கூடிய பீடம் நிற்க முடியலை. நான் இப்போ உங்களுக்கு அந்த படத்தை நான் காட்ட போகிறேன். இந்த யூனிவர்சிட்டியில் இப்போ இந்த காணொலியில் அதை நான் பதிவு செய்ய போகிறேன். இப்போ நீங்கள் நேரடியாகவே அதை பார்க்கலாம். இப்போ கொண்டு போயிட்டு எம்ஜிஆர் சிலையை அப்படியே அண்ணாவோட சிலையை அப்படியே கட்டி பிடிச்ச மாதிரி அப்படியே நிற்கிறாரு. கால் நடுக்கம், ஏன்னா உயரம், சிலை கல்லில் இருக்கும், பீடம் சுடுது, அப்படியே தவிச்சுக்கிட்டு இருக்குது, நிற்க அப்படியே நின்றுக்கிட்டு இருக்கார். மாலை பின்னாடி இருக்குது. அவர் மைண்டில் ஒரு கணக்கு ஓடுது, இந்த மாலையை எப்படி போடுறது அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ மாலையை பின்னாடி ஓடி வாங்கி தோழர்களே ஒரு நொடி அந்த கணக்கு தான் ரிஸ்க்குங்கிறது, அந்த ஒரு நொடி தான் அங்கே கிடைக்கும். அவர் என்ன செஞ்சார்னா, சினிமாவில் இருக்கக்கூடிய அந்த ஃபில்ம் ரோலுக்கு தக்கன ஒவ்வொரு கண அடியும் ஒவ்வொரு நொடியும் எவ்வளோ முக்கியமானதுன்னு தெரியும் இல்லையா, அப்படின்ட்டு அந்த மாலையை அப்படியே வாங்கி இவர் சொன்னில் மேலே கீழே பார்த்ததுன்னு அந்த உயரத்தை கணக்கிட்டு மாலையோட அளவை கணக்கிட்டு ஒரு செகண்டில் பெரிய ஆளுயர மாலை வெயிட்டு 5 கிலோ 6 கிலோ இருக்கும். அந்த மாலையை அப்படி துண்டா அப்படி தூக்கி அண்ணா சிலையை போட்டு அந்த மாலை வந்து விழுவுறதும் இவர் அப்படியே அண்ணா சிலையை கட்டி பிடிக்கிற அந்த காட்சி கூட்டத்தில் இருக்கக்கூடிய அத்தனை ஆயிரக்கணக்கான தோழர்களும் வைகை அணை திறந்து நீர் வெள்ளம் வெளியே வந்தால் என்ன ஒரு காட்சி இருக்குமோ அப்படி ஒரு ஆரவாரம் உண்டான இருந்தது. தன் தலைவனுக்கு மாலை மரியாதை செய்து அருப்புக்கோட்டைக்கு போவதற்கு தன் கைப்பட போடுவதற்கு அவர் எடுத்த ரிஸ்க் இருக்கு இல்லையா, அவர் உண்மையிலே கதாநாயகனா டூப்ளிகேட்டா? 2வது. 3வது ஒன்று, இப்போ எம்ஜிஆர் முதலமைச்சர் ஆயிட்டார். முதலமைச்சர் ஆன பிறகு தந்தை பெரியார் அவர்களோட 100ஆண்டு விழா நடக்கிற பொழுது மக்களை சந்திக்கக்கூடிய அவர் வராரு. அப்போ பெரியாரோட 100ஆண்டு விழாவுக்கு முக்கியமான ஒரு கூட்டத்துக்கு வந்து என்ன செய்யணும்னா, ஒரு முக்கியமான தோழர், நான் இன்னொரு காணொலியோட ஒட்டுமொத்த தோழர்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு 50 பைசாவில் 10 பேப்பர் கொடுக்கக்கூடியதில் ஒரு பேப்பரில் இருக்கக்கூடிய செய்தி ஒரு சட்டமாக மாறினது கூட நான் சொல்லியிருக்கிறேன். இப்போ அதே மாதிரி தான் நேரடியாக எம்ஜிஆர்கிட்ட மனு கொடுத்தா அதை எப்படி இருக்கும். இப்போ எம்ஜிஆர் முதலமைச்சர் ஆகிட்டார். சரி, அண்ணா பெரியாரோட 100ஆண்டு எப்போ நடக்கு? 1979. அவர் 1879 பெரியார் பிறந்தார். இப்போ 1979 அவர் வராங்க. இப்போது அந்த 100ஆண்டுக்கு மனு கொடுக்க ஒரு சிறப்பு நிகழ்ச்சியில் வந்து ரொம்ப முக்கியத்துவம் இருக்கு இல்லையா, அந்த இடத்துக்கு மக்கள் வந்து நேராக எம்ஜிஆர்கிட்ட தான் கொடுக்கணும்னு சொல்லிட்டு வராங்க. அதிகாரிகள்லாம் எவ்வளவோ தடுத்து பார்க்காங்க, முடியலை. இவர் புதிதாக முதலமைச்சர் ஆனவர், மக்களால் தூக்கி வைத்து கொண்டாடப்பட்டவர், அவருக்கு ஒன்றும் செய்ய தெரியல, மக்களை ஏமாத்துறதுக்கு மனசு இல்லை. இப்போ முதலமைச்சர் ஆன பிறகு புரோட்டோக்கால் வந்து சேர்ந்துடும், பல அடுக்கு பாதுகாப்புகள் இருக்கும். எம்ஜிஆர் என்ன செஞ்சார் தெரியுமா, ஒரே ஒரு நொடி, படத்தை இப்போ காட்டுறேன், அந்த 2 படங்களையும் இப்போ உங்கள்கிட்ட நான் காட்டுறேன், திகச்சு போயிடுவீங்க பாருங்கள். அதில் வந்து என்ன செய்கிறாருன்னா, அந்த மேடையில் இருக்கக்கூடிய பாதுகாப்பு கவசத்தை அப்படியே தாண்டி வெளியே வந்து ஒத்த கைட்டு அந்த மேடையை பிடிச்சிக்கிட்டு தொங்கியபடி மக்களிடம் மனுக்களை வாங்கலாம். மக்கள் எப்படி தோக்கடிப்பா? அவர் சாகிற வரைக்கும் முதலமைச்சராகும். அவர் சினிமாவில் மட்டும் நான் வந்து இதை வந்து அட்மினிஸ்ட்ரேஷன் லெவலில் நீங்கள் இதை பார்க்கக்கூடாது, அவருடைய ஃபிசிக்கல் ஃபிட்னஸாக நீங்கள் இதை பார்க்கணும். இப்போ நான் சொல்லியிருக்கிறது 3 சம்பவமும். ஒருத்தர் வேனில் இருந்து அப்படி உள்ள வேனில் கீழே நிற்கிறவங்க ஜம்ப் பண்ணி ஒரு குழந்தையை பிடிச்சி அவர் வந்து கூட்டத்தில் இறங்கணும்னா நீங்கள் என்ன காட்சி நீங்கள் நினச்சி பார்த்துக்குவோம். 1. 2வது, ஆள் உயர சிலை, பீடத்துக்கு மேலே இருக்கக்கூடிய சிலை மொத்தம் 15 அடி 16 அடி இருக்கக்கூடிய ஒரு இடத்துல நின்று அந்த மாலையை தூக்கி போட்டு அண்ணாவை பிடிச்சி அங்கேருந்து அவர் கீழே குதித்து வர்றதுன்னா செகண்டு நீங்கள் பார்த்துக்கோங்க. 3வது, முதலமைச்சர் ஆன பிறகு சர்வ அதிகாரங்களும் தன்னிடம் குவிந்த பிறகு அந்த இடத்த வந்து அவர் பிடிச்சி அங்கனக்குள்ளே வந்து கீழே மக்கள்கிட்ட மனு வாங்குறதுக்கு காட்சியை காட்டுறேன், இப்போ பாருங்கள். சரி, இதுதான் அந்த எம்ஜிஆருக்கு மாலை ஓடுறதுக்கு அவர் வந்து நிற்கிற இந்த சிலை பாருங்கள், இந்த நிற்கிறார் அந்த காட்சி. பின்னாடி ஒருத்தர் இந்த மாலையோடு நிற்கிறார். இது அருப்புக்கோட்டையில் தேர்தலுக்கு மனு கொடுக்கும்போது இருந்தது.
இந்த இதை பாருங்கள். சரி, அடுத்ததை நீங்கள் பாருங்கள். ஒரு மனுவை வாங்குறதுக்கு எப்படி தொங்கிக்கிட்டு இருக்கிறாருன்னு பாருங்கள். எம்ஜிஆர் அவர்கள் இதாக இருக்காரா? இதான் எம்ஜிஆர் அவர்கள். புரோட்டோக்காலை தாண்டி வெளியில் இருந்து அங்கேருந்து தொங்கிக்கிட்டு மக்கள்கிட்ட மனு வாங்குறார். வாங்கிய மனுக்கள் அத்தனையும் அவருக்கு எல்லா மனுக்கள் மீதும் நடவடிக்கை எடுக்கப்பட்டது. பீட உயரத்தை இதையும் பார்த்துக்கணும். புத்தகத்து பெயர் எழுதினவர் எஸ்எஸ் ராமகிருஷ்ணன், தினமலர் ரிப்போர்ட்டர். பக்கம் சொல்கிறேன், 44, 45, 46. இதுதான் செய்தி தோழர்கள். நீங்கள் ஒரு மனசில் ஒரு மனிதனுக்கு செய்யணும்னா எப்படி வேணாலும் செய்யலாம். அதை தானே இருந்து ஒரு செயலை செய்யணும்னு நினைக்கிறார் இல்லையா? அந்த இடத்துல தான் நேர்மை இருக்கும். அந்த இடத்துல தான் மக்களோடு அவர் பயணிக்கக்கூடிய தன்மை இருக்கும். மக்களின் கரம் பிடித்து மக்களின் மனம் அறிந்து சேவை செய்யக்கூடிய ஒரு தலைவனை மக்கள் மனதிலிருந்து நீக்கவே முடியாது என்பதற்கு எம்ஜிஆர் அவர்கள் அரசியல் களத்தில் என்ன மாதிரி நடந்தார். சினிமாவில் மட்டும் அவர் படோடவன் மட்டும் கிடையாது. தரைக்கு வந்தால் எளிய மக்களோடு இருப்பார். எளிய மக்களோடு ஒரு கிளவியோட கெட்டி பிடிச்சி நடிப்பார்னு அப்படிலாம் சொல்லுவாங்க. ஏன் மற்ற நடிகர்கள் கெட்டி பிடிச்சி மற்ற தலைவர்கள் நிற்க வேண்டியதானே? மக்களே தலைவர்கள்ட்ட நெருங்க மாட்டான். நீங்கள் அதை புரிஞ்சுக்கணும். அதனால தான் எம்ஜிஆர் பிரமிப்பின் உயரமாகவும் மக்கள் மனதில் நீக்கமற இருக்கிறார் என்பதை சொல்லி யூனிவர்ஸ் பெருமைப்படுகிறது. சோழர்களே, நன்றி, வணக்கம்.